ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்னியாகுமரியோட பார்ட் வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி முதல் வீடியோல ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துன்னு சொல்லி மழை நிக்கிற மாதிரி இல்லைனாலும் நாங்கள் என்ன பண்ணணும், மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அதில் நினைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் மழையில நினைச்சிட்டு வெளியே வந்துட்டோம். வரும்போது கண்ணாடி பழத்தில் ரொம்ப தண்ணி கட்டி கிடந்துச்சு. கடைசியாக மீன் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். மீன் சாப்பிட்ற இடம் எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து பஸ்ஸில் இறங்குவோம்ல, அதுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி தான் கீழே இறங்கி வந்தோம். இப்படி ஃபுல்லாகவே மீன் கடை தான். நிறைய இந்த மாதிரி டேபிள்லாம் போட்டு கொடையெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்தனால கொடையெல்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் நல்ல வசதியாக இருக்குது. அங்கே இட்லி தோசை கடையுமே இருக்குது. நாங்கள் வெறும் மீனும் கிழங்கு மட்டும் தான் வாங்கணும். அரிசி கிழங்கு ஒவ்வொரு பிளேட்டும் ஆளுக்கு 2 பொரிச்ச மீன் வாங்கி சாப்பிட்டா. நம்ம அரிசி கிழங்கு என்ன கிழங்கு சொல்றேன்னா, கம்பு கிழங்கு மரவள்ளி கிழங்கு தான் சொல்றேன். உங்க ஊர்ல நீங்க இந்த கிழங்குக்கு என்ன பேர் சொல்லுங்க, எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கிழங்குக்கு மேலேயும் மீனுக்கு மேலேயும் ஒரு பொடி போட்டு தந்தாங்க. அந்த பொடி வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பச்சை வெங்காயமும் வெட்டி வச்சிருந்தாவ. மீன் வந்து பாங்கடா மீனும் வெள்ளை மீனும் வாங்கியிருந்தோம். பாங்கடா மீன் வந்து ஊர்ல அசலன்னு சொன்னாங்க. மீனுக்கு மேலே அந்த பொடியெல்லாம் போட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப சூடா இருக்கிறனால சாப்பிடுறதுக்கு வேற லெவலா இருந்துச்சு. யாரெல்லாம் கன்னியாகுமரிக்கு போயிட்டு இந்த மாதிரி மீன் சாப்பிடுவீங்க எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் மீன் சாப்பிட்டதுலன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போய் மீன் சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? நாங்க வந்து மீன் சாப்பிட்டு இருக்கும்போது என்னோட தங்கச்சியையும் என் சின்ன பையனை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் அவங்க 2 பேருக்கு தான் பொரிச்ச மீன் ரொம்ப பிடிக்கும். பாங்கடா மீன் வெலை மீன் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மீன் தான் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறால் மீன் கூட இருந்துச்சு. இப்போ உள்ள குழந்தைங்கலாம் மொபைல் கைமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஐடி லைன் கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறீங்க. ஸோ மீன் கொஞ்சம் சாப்பிடுங்க. மீன் சாப்பிடுறது உங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மீன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா மழை விடுற மாதிரி இல்லைனாலும் என்ன பண்ணணும், அந்த மீன் விற்கிறவங்ககிட்ட ஒரு டைலி வாங்கி தலையில போட்டுட்டு நாங்கள் பைக்கில் கிளம்பிட்டோம். ஏன்னா ரெஜி குலசக்கரை வரைக்கும் போகணும், நான் மரங்குடி வரைக்கும் போனோம். அவளுக்கு 1 மணி நேரம் டிராவல் இருக்கு, எனக்கு 1/2 மணி நேரம் டிராவல் இருக்கு. இதுக்கு மேலே இருந்தால் லேட்டாக அப்படின்னு நாங்கள் டைலி வாங்கி போட்டு போயிட்டு அப்புறம் போகிற வழியில பாதிலே மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை, see you, thanks for watching.